பாடம் 10 தம் வேலையை தாமே செய்தல். பண்பியலை குறித்த ஒரு அற்புதமான ஹதீஸ், அழகான ஒரு பண்பும் கூட. தம் வேலையை தாமே செய்தல். தமது மார்க்கம் எங்கெல்லாம் நல்ல விஷயங்களை போதனை செய்கிறதோ அங்கெல்லாம் தம் வேலையை தாமே செய்து கொள்ள வேண்டுமென ஆர்வப்படுத்தி கூறுகின்றது. எவர் தம் வேலையை தாமே செய்து கொள்வாரோ அவரை அல்லாஹு தஆலா யாரிடமும் தேவையாகி நிற்குமாறு ஆக்க மாட்டான். மேலும் தம் வேலையை தம் கைகளாலே செய்து கொள்பவரை குடும்பத்தார் மதிப்பார்கள், நேசிப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், அதுதானே உண்மை. என்ன, எவ்வளவு தாய் தந்தையராக இருந்தால் கூட, நம்ம வயசானாலுமே, நமக்கு ஒரு வயசாயிடுச்சுனாலுமே, நம்மளால் இந்த கண் ஒளிவு இருக்கிற வரைக்கும், கைகால் சொங்களோடு இருக்கிற வரைக்கும், நம்மளால் ஒது செய்ய தண்ணி எடுக்க முடியும், நம்மளால் நம்மளுடைய உணவை தயார் செய்ய முடியும், நம்மளால் நம்மளுடைய இயற்கை தேவைகளை நிறைவேற்றி கொள்ள முடியும். அது இருக்கிற வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம என்ன செய்யணும், யாருடைய உதவியும் இல்லாமல் முற்றிலும் இது பண்ணிக்கிறோம், நம்ம வேலையை நாமே பார்த்துக்கிறோம். இதில் மக்கள் எப்படி கேட்டகரியில் இருக்கிறாங்க தெரியுமா? ஒன்று என்னென்னா, சோம்பேறித்தனத்தினால மற்றவங்கள வேலையாவாங்க. இது ஒன்று இருக்குது, சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, அதிகாரத்தை கொண்டு வேலையாவாங்க. நான் ஒரு அதிகாரத்தில் இருக்கிற, நான் சொன்னால் நீ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அதிகாரத்தை கொண்டு வேலையேவாங்க. இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது இயலாததுனால வேலையை வருது. என்னால் முடியலமா, அதை செஞ்சு கொடுமா. இதில் எதை நம்ம எடுத்துக்கிறணும்? இயலாமையின் பொழுது, மற்றபடி சோம்பேறித்தனத்தினாலோ அல்லது அதிகாரத்தினாலோ நம்ம என்ன செய்யக்கூடாது, அடுத்தவர்களை வேலை வாங்கவே கூடாது. சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கு முதல்ல நம்ம கற்றுக் கொடுக்கணும். உன்னுடைய சாப்பாட்டு தட்டை நீ கழுகு, நீ படுத்த பாய் தலகாணி என்ன செய்யணும், எடுத்து வை, உன்னுடைய துணியை முடிஞ்சளவு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன செய்யணும், நீ துவைக்க ஆரம்பி அப்படின்ட்டு பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு, நம்ம பொம்பளை பிள்ளையே நம்ம என்ன செய்கிறோம், அப்படியே வேலைன்ட்டு என்னமோ வேலைக்கே படைச்ச பிள்ளை மாதிரி என்ன செஞ்சுறது, அவங்களுக்கு அப்படியே இது பண்ணுறது. ரசூலுல்லாவை நினச்சி பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய காலனியை அவங்க தச்சுக்கிடுவாங்க, தன்னுடைய கூடை இதில் வருது, தன்னுடைய கூடைகளை அவங்களே பின்னிக்கிடுவாங்களாம், அதாவது அவங்களுடைய ஏதாவது ஒரு பொருட்களை. அதே போல் தன்னுடைய ஆடையை அவர்களே தைத்து கொள்வார்கள். சுப்ஹானல்லாஹ், அதை விட தன்னுடைய மனைவிமார்களுக்கு உதவி செய்வாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ், மாவு பிசைறது, தண்ணீர் இறைத்து கொடுக்கறது, எவ்வளோ பெரிய விஷயம். இந்த உலகத்தின் தலைவரின் மகள் ஃபாத்திமா, அன்பு மகள், நம்மளாம் செல்லமாக வளர்த்துட்டோம். என் பிள்ளைய வேலையாக வீராதீங்க, என் பிள்ளை வந்து அப்படி இருக்கும், இப்படி வளர்ந்துருக்கு, அப்படி. ஃபாத்திமாவை விடைய செல்லமாக வளர்க்கணும். அல்லாஹ் அக்பர். அந்த பிள்ளைக்கு அவங்களுக்கு கை காய்ச்சிருக்குமா, தண்ணீர் இறைத்து கிணற்றில் இருக்க தண்ணீர் இறைத்து கை காய்ச்சிருக்கும், மாவு பிசைஞ்சு அரைச்சு கை காய்ச்சிருக்கும். ஒரு வழியில் அவங்க அந்த தண்ணீரை சுமந்து, அந்த காலத்தில் இப்படி தானே சுமந்துட்டு வருவாங்க, அந்த பெரிய கம்பு வச்சு இது பண்ணி சுமந்துட்டு வருவாங்க. அப்போ இது அப்படி இருக்கும்போது அவங்க கூட, ஃபாத்திமாமா கூட, நம்ம இப்போ வேலை செய்கிறோமே அப்படின்னு நினைக்கல. ஆனால் அவங்களுடைய கணவர் தாங்க முடியாமல் தான் அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு அடிமையை கொண்டு போய் கேட்டுட்டு வாங்கன்னு சொன்னதுக்கு கூட ரசூலுல்லாஹ், நீங்கள் என்ன துனியாவையா நாடுறீங்க ஃபாத்திமா, வேண்டாம்மா, அவங்களுக்காக தஸ்பீஹாத்துகளை நான் சொல்லிக் கொடுக்குறேன். எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ நம்மளுடைய பிள்ளைகளையும் அப்படி தான். உங்களுக்கு அதாவது இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தலாக்குடைய விஷயம் கேள்விப்பட்ட விஷயம், சரியா? ஒரு தலாக்குடைய இது என்னென்னா, அவங்க பெண்ணுடைய வாப்பா சொல்கிறாராம், என் பிள்ளைய வந்து 7 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்றாங்க, அதை எப்படி என் பிள்ளை 7 மணிக்கு எழுப்பி விடலாம்? 7 மணிக்கு எழுப்புறத ஒரு பெரிய குறையாக்கி, ஒரு பெரிய பிரச்சனையாக்கி, என் பிள்ளைய வந்து அடிமையாக நடத்துறீங்க, அப்படி வேலை வாங்குறீங்க, இப்படி வேலை வரீங்க. அல்லாஹ் அக்பர். இதெல்லாம் வந்து நம்மளுடைய வேலையை நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கணும். அதே போல் நம்மளுடைய ஆண் பிள்ளைகளுக்கும் பழகி கொடுக்கணும், பெண் பிள்ளைகளுக்கும் பழகி கொடுக்கணும். சில பேர் என்ன செய்யணும், அது சோம்பேறியாக பிள்ளை படிக்கட்டும், ரொம்ப அன்பாக என்ன சொல்கிறது, வேலை செய்கிற நேரத்தில் வேலையை என்ன செஞ்சிடணும், கரெக்டாக இது பண்ணி வாங்கிடணும், படிக்கிற நேரத்துக்கு தக்கன இது பண்ணிடணும். இது இல்லை, ரொம்ப கஷ்டப்படுது, ரொம்ப சிரமம், ஒரு குடத்தை தூக்குதியா, தூக்கித்தான் ஆகணும், இல்லை அதால் தூக்க முடியாது, தூக்கணும், அவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹ், எங்களுடைய கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா இடுப்பில் ஒரு குடம், கையில் ஒரு குடம். ஆமாம், அந்த அளவுக்கு என்ன செய்வாங்கன்னா ரொம்ப வேலை. எங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, அப்போல்லாம் வந்து தண்ணீர் பற்றாக்குறை நிறையா இருக்கும். பொது கிணறு 5 குழான்ட்டு இப்போயும் பார்க்குறீங்க இல்லையா, அந்த பள்ளிவாசலுக்கு எதுக்கா ஒரு கிணறு இருக்கா, அதுதான் எங்கள் ஊர்லேயே முன்னெல்லாம் அதுதான் தண்ணியே. ஸோ எங்கே இருந்தாலும், எந்த தெருவில் இருந்தாலும் சரி, சுமந்து தான் ஊற்றுவோம். பைப் வசதி கிடையாது, தண்ணீர் வசதி கிடையாது.
ஆனால் இப்பயுமே எங்கள் ஃப்ரெண்டுடைய ஊர் ராம்நாடு, அவங்கள்ட்ட இப்பயும் தண்ணி கஷ்டம், இப்பயும் தண்ணி சுமந்தே வந்து அல்லாஹ் அக்பர் ரொம்ப கஷ்டப்படுதுங்க. அந்த அளவுக்கு என்ன செய்கிறாங்கன்னா இருக்கிறாங்க. சரி, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். சரிங்கம்மா, அப்போ ரெண்டாவது பாருங்களேன், ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். அல்லாஹ் அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வேலையை தாமே செய்து கொள்ளும் பழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். யாரோ ஒருவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நபி அவர்கள் வீட்டில் இருக்கும்போது என்ன செய்வார்கள் என கேட்டார்கள். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நீங்கள் எவ்வாறு உங்கள் குடும்பத்தாருக்கு ஒத்தாசை செய்வீர்களோ அவ்வாறே நபி அவர்களும் செய்வார்கள் என பதிலளித்தார்கள். சுப்ஹானல்லாஹ். நபி அவர்கள் தமது காலணியை தாமே சரி செய்து கொள்வார்கள், தமது துணிகளை தாமே தைத்துக் கொள்வார்கள், தமது கூடையை தாமே பின்னிக் கொள்வார்கள். நபி அவர்களின் மகள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகவும் சிறந்தவராகவும் வணக்கசாலியாகவும் இருந்தார்கள். நபி அவர்கள் அவர்களை பற்றி கூறினார்கள், அவர் சொர்க்கத்து பெண்களின் தலைவி ஆவார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த வார்த்தை எப்போ கூறினாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கடைசி நேரம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சிரிப்பாங்களே, அதில் இதுவும் ஒன்று. அதாவது எனக்கு பின்னால் நீங்கள் என்ன சந்திப்பீங்க, நீங்கள் சொர்க்கத்து தலைவியாக இருப்பீங்கன்னு சொல்லும்போது ஃபாத்திமா அம்மா சிரிப்பாங்களாம். அவர்கள் தமது வேலையை தாமே செய்வதால் விரல்கள் காய்த்து போய்விட்டன, தண்ணீர் துருத்திகளை சுமந்து கழுத்தில் தழும்பு விழுந்து விட்டன, வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து வந்ததால் ஆடைகள் அழுக்கடைந்திருந்தன. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சில அடிமைகள் வந்திருந்தனர். அவர்களில் ஒரு அடிமையை கேட்டு வாங்கி வரும்படி தனது மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் தமது தந்தையிடம் சென்றபோது அங்கே வெளியில் நபர்கள் அமர்ந்திருந்ததால் அவர்கள் தந்தையை பார்க்காமலே திரும்பி வந்து விட்டார்கள். மறுநாள் நபிகளார் தமது மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டிற்கு வந்தபோது, நேற்று என்ன விஷயமாக என்னை தேடி வந்தாய் என கேட்டார்கள். அன்னை அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். அங்கே இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், தங்களின் மகள் திருகையை சுற்றுவதால் கைகள் காய்த்து போய்விட்டன, தண்ணீர் துருத்திகளை சுமந்து வருவதால் கழுத்து தழும்பு விழுந்து விட்டன, எனவே வீட்டு வேலைகளில் ஒத்தாசை செய்வதற்காக தங்களிடம் வந்திருந்த அடிமைகளில் ஒருவரை வாங்கி வருமாறு நான் தான் அனுப்பி வைத்திருந்தேன் என கூறினார். இதை கேட்டு நபி அவர்கள், என் அருமை மகள் ஃபாத்திமாவே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வாயாக, உன் ரப்பின் கடமைகளை நிறைவேற்றுவாயாக, உன் வீட்டு வேலைகளை செய்து வருவாயாக, மேலும் உறங்க செல்லும் முன் விரிப்பில் அமர்ந்து 33 தடவை சுப்ஹானல்லாஹ் என்றும் 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்றும் 34 முறை அல்லாஹ் அக்பர் என்று ஓதி வருவாயாக, இது உமக்கு அடிமை கிடைப்பதை விட சிறந்தது என்று கூறினார்கள். உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நான் அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் பொருந்தி கொண்டேன் என கூறினார்கள். எவ்வளோ பெரிய விஷயம்! சுப்ஹானல்லாஹ். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் இப்படி நீங்கள் நினைங்க, இது எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை, ஒரு அடிமை தானே கேட்குறேன், தந்தையே நீங்கள் கொடுக்கலாம்ல, என்ன எதுக்கு இது கனெக்ஷன் பண்ணுறீங்க? இது வந்து ஒரு திக்ர், இதன் மூலியமாக என்னுடைய வேலை போல எப்படி குறையும்? எவ்வளோ விஷயங்கள் கேட்கறதுக்கு இருக்குது. ஆனால் ஒரே வார்த்தை, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், பொருந்தி கொண்டேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அதே போலத்தான் நம்மளுடைய பிள்ளைகள் துன்யா விஷயத்தை நாடும் பொழுது ஆகிராவை குறித்த விஷயத்தை கொண்டே அவர்களை சரி செய்யும். அவங்க வந்து வேறு ஏதாவது இப்போலாம் பார்த்தீங்கன்னா அவங்களே லிஸ்ட்டு போட்டு கொடுத்துறாங்க, நான் போகிற வீட்டுக்கு எனக்கு இதெல்லாம் வேணும், அதெல்லாம் வேணும், இப்படியெல்லாம் நம்ம வந்து சீர்வரிசை எங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, லிஸ்ட்டு போட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெண்கள் என்ன, அதாவது நம்ம பெண் பிள்ளைகள் ரொம்ப அப்படியே நம்ம என்ன சொல்கிறோம்னா அது மெச்சூர்ட் ஆகிட்டுன்னு நினைக்கிறோம். ஒன்று ஆமாம், அப்டேட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறோம் நம்ம. அதில் அப்டேட் தான் ஆயிட்டாங்க, எல்லாம் பாதுகாக்கணும். ஆனால் பொருந்தி கொள்ளக்கூடிய பிள்ளைகளும் இருக்கிறாங்க, அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. எந்த அளவுக்கு அப்படின்னா, மாப்பிள்ளைய கூட இந்த ஹைட்டு தான் இருக்கணும், இந்த வெயிட்டு தான் இருக்கணும், இப்படி படிச்சிருக்கணும், இப்படி கலராக இருக்கணும், இந்த ஊரில் இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், சொந்த வாகனம் இருக்கணும், எவ்வளவு ஷரத்துக்கள் போடுறாங்க. இன்னும் இது இந்த குறும்படம் ஒன்று சிரிப்புக்காக, ஒரு பையன் வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் இன்னைக்கு பொண்ணு பார்க்க போகிறேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த பையன் சொல்கிறான், நல்ல அழகான படித்த வேலை நிறைய சம்பாத்தியம் பண்ணுற ஒரு பொண்ணை எனக்கு தேடு அப்படின்னு சொல்கிறாங்க. 4 ஷரத்து, அழகான படித்த வேலை செய்யக்கூடிய, அதாவது சம்பாத்தியம் அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு பொண்ணு. அப்போ போய் வர்றாங்க, ஏப்பா நீ சொன்ன ஷரத்துக்கு கிடைக்கல, அப்படியா, அழகானவை விட்டுருவோம், படித்த நிறைய சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு வேணும். மறுபடியும் தேடி பார்க்குறாங்க, ஏம்மா படித்த பொண்ணு கிடைக்கல, என்ன செய்யணும், ஏதாவது ஒரு வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு இருந்தா, அதுவும் கிடைக்கல, பொண்ணு இருந்தாலே போதும், எனக்கு பொண்ணு கிடைச்சாலே போதும், அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, அப்படி வருது. இப்போ அப்படி தானே பார்க்குறோம். என்ன
சரி, ஆமாம், அதுதான் நம்ம அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். சரிங்கம்மா. அப்போ இப்படியெல்லாம் வந்து பெண்கள் வந்து இருக்கிறாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நம்மளுடைய வேலைகளை தாமே செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப நம்ம இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அற்புதமான ஒரு பண்டியலுடைய விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதற்கு முன்மாதிரியாக இருந்தவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஆவார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயத்தில் இந்த சம்பவம் நமக்கு ரொம்ப மெயின். சரியா? அடிமைகளை வாங்க போன ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த பரிசுகள் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம எடுத்துக்கிறணும். அதே போல் மேலே 2வது பாயிண்டில் இருக்கிற ஹதீஸு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது வேலையை தாமே செய்து கொள்ளும் பழக்கமுடையவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயிஷா மாட்டை வந்து கேட்கக்கூடிய அந்த ஹதீஸை எழுதிக்கோங்க. அதே போல் ரசுல்லா வீட்டில் செய்யக்கூடிய வேலை என்ன? நபி அவர்கள் காலனி தாமே செய்து கொள்வார்கள். 3வது பேரா, வீட்டில் ரசுல்லா என்னென்ன வேலை செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரியா? இப்போ இவ்வளவுதான். புரிஞ்சிச்சுங்களா? சரி, இதுதான் முக்கியமான விஷயங்களை மட்டும் குறிச்சுக்கோங்க.